வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் புகார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பினராயி விஜயன் கடிதம். சென்னையில் 230 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள் வேறு அமர்வுக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக தண்ணீர் மேட்டூர் வருகை எதிரொலி. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதீத கனமழை பெய்யும் என தகவல். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரம் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. மயிலாடுதுறை அருகே ஃபேஷன் ஷோவில் சீருடையுடன் பங்கேற்ற விவகாரம். எஸ்ஐ 3 பெண் காவலர்கள் உட்பட 5 பேர் பணியிட மாற்றம். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 3 பதக்கம். ஜூடோ போட்டியில் வெள்ளி வென்றார் துளிகா மான். இனி விரிவான செய்திகள். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தம் தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் இருந்து பெறும் உபரி நீரை பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த தமிழகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது கவலை அளிப்பதாகவும் அக்கடிதத்தில் கேரள முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டன்சத்திரம், கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உபரி நீரை பயன்படுத்தும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட ஒப்பந்தத்தை மீறிய செயலாகும் எனவும், புதிய திட்டங்களுக்கு ஆழியாறு நீரை தமிழகம் பயன்படுத்துவதால் கேரளாவுக்கு தற்போது தேவைப்படும் 7.25 டிஎம்சி தண்ணீர் கிடைக்காது எனவும் அந்த கடிதத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கிங் வளாகத்தில் 230 கோடி ரூபாய் மதிப்பிலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டுமான பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். மாதிரி வரைபடத்தை வைத்து கட்டுமான பணிகளின் நிலை குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல்வருக்கு விளக்கம் அளித்தனர். 4.89 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வரும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் 500 படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. ஊதிய ஒப்பந்தம் குறித்து அரசு போக்குவரத்து துறை ஊழியர்களுடன் சென்னையில் அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிச்சுமை காரணமாக பே மேட்ரிக்ஸ் எனப்படும் ஊதிய ஒப்பந்தம் தற்போது இறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்தார். இதுகுறித்து நிதித்துறையுடன் கலந்து பேசி ஒப்புதல் பெறப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடப்பில் உள்ள 4 வழிச்சாலை பணிகளை முடிக்க 1200 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக கிடப்பில் உள்ள திட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இது தொடர்பாக பல முறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் வைக்கப்பட்ட படத்திற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் KN நேரு மரியாதை செலுத்தினார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, அன்பழகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் பாமக, தேமுதிக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் தீரன் சின்னமலையின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு திறனறி தேர்வு நடத்தப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மொழி இலக்கிய திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் தேர்வாகும் 1500 மாணவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் தமிழக மாணவர்கள் மட்டுமே சேர முடியும் எனவும், வெளிமாநில மாணவர்கள் சேர இயலாது எனவும் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை செயலாளர் சாந்தி மலர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2536 இடங்கள் உள்ளதாகவும், அந்த இடங்கள் தமிழக மாணவர்களுக்கு மட்டும்தான், வெளிமாநில மாணவர்கள் சேர இயலாது எனவும் சாந்தி மலர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 3237 அதிகரிக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 2007 முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் கணினி வழியில் தேர்வு நடைபெற்றதாகவும், அதன் முடிவுகள் கடந்த ஜூலை 5ஆம் தேதி வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 1030 பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் 3237 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என ஆசிரியர்
தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு 14வது முறையாக கால நீட்டிப்பு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவக் குழு அறிக்கை அளிக்காத காரணத்தால் மேலும் 3 வாரங்கள் கால அவகாசம் தரக்கோரி தமிழக அரசுக்கு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் கடிதம் எழுதியது. இதையடுத்து 3 வார கால அவகாசம் கொடுத்துள்ள தமிழக அரசு ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வசதி படைத்தவர்கள், முக்கிய நபர்கள் நியாய விலைக் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குகிறார்களா என்று விசாரணை செய்து பொது விநியோக திட்ட அலுவலர்கள் அறிக்கை அளிக்க வேண்டும் என உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரணமடைந்த விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதில் ஸ்டடி ரூமில் இருந்து இரவு 9:28 மணிக்கு ஸ்ரீமதி விளக்கை அணைத்து வெளியே செல்கிறார். அதேபோல் அதிகாலை 5:23 மணிக்கு கீழே விழுந்து கிடக்கும் மாணவி ஸ்ரீமதியை ஹாஸ்டல் வார்டன் கீர்த்திகா சிலருடன் சேர்ந்து தூக்கிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதற்கிடையே ஸ்ரீமதி குறித்த சிசிடிவி காட்சிகளை பள்ளி நிர்வாகம் முழுமையாக காண்பிக்க மறுப்பது ஏன் என்று மாணவியின் தாயார் செல்வி கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து 2,10,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று மேட்டூர் அணைக்கு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கும்படியும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதீத கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து அம்மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டு அப்பகுதிகளில் ஏதேனும் பேரிடர் ஏற்பட்டால் விரைவாக செயல்பட 42 மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தாழ்வான மற்றும் அபாயகரமான பகுதிகளில் உள்ள மக்கள் தங்குவதற்காக 456 தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் உள்ளதோடு பிற மாவட்ட தீயணைப்புத் துறையினரும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். 44 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களும் 33 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் நீலகிரி மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளது. அதேபோல் ஜேசிபி இயந்திரங்கள், மர அறுவை இயந்திரங்கள், படகு ஆகியவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பழனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பாலாறு, பொருந்தலாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புதுச்சேரி, ஏனாம் பிராந்தியத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஏனாம் பிராந்தியத்தில் பெய்த கனமழையால் 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் புகுந்தது. இதற்கிடையே சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 25 கிலோ அரிசியுடன் 5,000ம், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 4,500 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றார். மேலும் விளைநிலங்கள் மற்றும் வீடுகள் சேதமடைந்தது குறித்து கணக்கெடுத்து அடுத்த கட்ட நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை, குதிரைவெட்டி, நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது லேசான சாரல் மழையும் சில நேரங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. அங்குள்ள தேயிலை தோட்டப் பகுதிகள் காலை, மாலை வேளைகளில் பனிமூட்டமாக காட்சியளிக்கின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளது. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையிலும் மலை ரயில் பாதையில் உள்ள பலாப்பழ மரங்களிலும் பலாப்பழங்கள் காய்த்து தொங்குகின்றன. இந்நிலையில் பலாப்பழங்களை தின்பதற்காக அப்பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. காட்டு யானை ஒன்று இரவு நேரங்களில் உலா வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானை நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் ட்ரோன் தாக்குதலில் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி கொல்லப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2 வஜ்ரா வாகனங்களுடன் 40ற்கும் மேற்பட்ட ஆயுதப்படை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகில் உள்ள ஜெமினி மேம்பாலம் பகுதியிலும் ஆயுதப்படை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே ஃபேஷன் ஷோவில் சீருடையுடன் பங்கேற்ற காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர்.
செம்பனார் கோவிலில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் பாதுகாப்பு பணிக்காக சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரும் 3 பெண் காவலர்கள் உட்பட 4 காவலர்கள் சீருடையுடன் ரேம்ப் வாக் செய்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் 5 பேரையும் செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் இருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மற்ற காவல் நிலையங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டம்பாளையத்தில் உள்ள முத்துமலை முருகன் சுவாமி கோவிலில் ஆடிப்பெருக்கையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட முருகன் சிலை அமைந்துள்ள இந்த கோவிலில் முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி திருமலையில் தூறல் மழையுடன் பனிமூட்டமாக காட்சியளிக்கிறது. திருமலையில் கடந்த ஒரு வாரமாக வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் லேசான மழை பெய்து வருகிறது. நேற்று காலை தூறல் மழையுடன் திருமலை முழுவதும் பனிமூட்டமாக காணப்பட்டது. இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனங்கள் இயக்கப்பட்டன. திருமலை முழுவதும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தனிநபர்களின் தனிப்பட்ட தரவுகள் தொடர்பான டிஜிட்டல் தனி உரிமையை பாதுகாக்க வகை செய்யும் தரவு பாதுகாப்பு மசோதாவை மக்களவையில் இருந்து மத்திய அரசு திரும்பப் பெற்றுக் கொண்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த சட்ட வழிமுறைகளுக்கு பொருந்தும் வகையில் புதிய மசோதாவை கொண்டுவர அரசு முடிவு செய்திருப்பதால் இந்த மசோதாவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக மக்களவையில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்ற வேண்டும் என திமுக எம்பி வில்சன் கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளும் அவற்றில் அதிகபட்சமாக தமிழகத்தில் 48 சுங்கச்சாவடிகளும் இருப்பதாக கூறினார். பொதுமக்கள் பயணம் செய்வது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை எனவும் வில்சன் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெறவுள்ள காங்கிரஸ் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். விலைவாசி உயர்வு, வேலையின்மை உள்ளிட்டவற்றை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் 5ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு டெல்லி காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு காணப்படும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நாட்டில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையுடன் செயல்படுவது அவசியம் எனவும், வலுவான தேசிய பொருளாதார கொள்கையை வகுத்து பலமிக்க பொருளாதாரத்தை நாட்டில் கட்டியெழுப்ப உள்ளதாகவும் கூறினார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் ஜார்ஜியாவுடன் இந்திய மகளிர் பி மற்றும் சி அணிகள் தோல்வியை சந்தித்த நிலையில் மகளிர் ஏ அணி வெற்றி பெற்று பதிலடி கொடுத்துள்ளது. 5வது சுற்று ஆட்டத்தில் ஜார்ஜியாவின் நானாவுடன் மோதிய இந்தியாவின் கொனேரு ஹம்பி வெள்ளை நிற காய்களுடன் விளையாடி வெற்றி பெற்றார். ஹரிகா துரோணவள்ளி நினோவுடன் ஆட்டத்தை சமன் செய்த நிலையில் வைஷாலி லெலா ஜவாஸ்கிவிலியை வெற்றி கொண்டார். கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய தானியா சச்தேவ் சலோமி மெலியாவுடன் மோதி ஆட்டத்தை சமன் செய்தார். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் தொடரின் ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய வீரர் சௌரவ் கோஷல் வெண்கலம் வென்று சாதனை படைத்தார். ஆடவர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவின் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஜேம்ஸ் வில்ஸ்ட்ராஃபை 3 சுற்றுகளில் வீழ்த்தி இந்திய வீரர் சௌரவ் கோஷல் வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். காமன்வெல்த் போட்டி வரலாற்றில் தனிநபர் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா வென்றுள்ள முதல் பதக்கம் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் ஜூடோ போட்டியில் இந்திய வீராங்கனை துலிகா மான் வெள்ளிப் பதக்கம் வென்றார். மகளிருக்கான 78 கிலோ எடைப்பிரிவின் இறுதிப் போட்டியில் ஸ்காட்லாந்து வீராங்கனை சாரா அலிங்டனிடம் தோல்வியடைந்த நிலையில் இந்திய வீராங்கனை துலிகா மான் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். கார்த்தி நடித்துள்ள விருமன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் பாரதி ராஜா, சங்கர், முத்தையா, நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, படத்தின் கதாநாயகி நடிகை அதித்தி சங்கர், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருமன் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அனைவரையும் கவர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் புகார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பினராயி விஜயன் கடிதம். சென்னையில் 230 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள் வேறு அமர்வுக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக தண்ணீர் மேட்டூர் வருகை எதிரொலி. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதீத கனமழை பெய்யும் என தகவல். பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரம். புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. மயிலாடுதுறை அருகே ஃபேஷன் ஷோவில் சீருடையுடன் பங்கேற்ற விவகாரம். எஸ்ஐ, 3 பெண் காவலர்கள் உட்பட 5 பேர் பணியிட மாற்றம். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 3 பதக்கம். ஜூடோ போட்டியில் வெள்ளி வென்றார் துளிகா மான். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.